வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ண வண்ண பூக்கள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலையில் எழும்போதே அத்தையின் சத்தம் ஹாலில் பெருசாய் கேட்டது. இமை திறக்க மறந்த நிலையில் கிடந்த மித்ரா கைகளை நீட்டி அருகில் துழாவினாள். சுரேந்தர் இல்லை. கடை இதழில் புன்னகை கூத்தாடியது. அவனுடைய அபார சுறுசுறுப்பிற்கு முன்னால் அவளால் நிற்கக்கூட முடியாது. இரவில் எவ்வளவு நேரம் விழித்திருந்தாலும் காலையில் 6 மணிக்கு மேல் அவன் தூங்கிய சரித்திரமே இல்லை. ஆனால் இவளால் அது இயலத்தான் இல்லை. குட் மார்னிங் பேபி. அருகில் வந்து நெற்றியில் முத்தமிட்டான். குட் மார்னிங் அத்தை. யார்கிட்ட சண்டை போடுறாங்க என்றாள் தலையை உயர்த்தி கொண்டை போட்டு கிளிப் செருகியபடி. உங்க தாத்தா பாட்டிக்கிட்ட. ஏன் என்ன பிரச்சனை? கட்டிலில் இருந்து தாவி இறங்கி எழிலா எழுந்து நின்றாள். அவன் முகம் புன்னகையால் நிறைந்தது. அது சண்டை இல்ல. அவங்க நம்மள விருந்துக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க, நினைவில் இருக்கா? இப்போ அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க, நாம எப்ப வருவோம்னு. அவன் ஷேவிங் கிட்டுடன் பாத்ரூம் நகர தன்னை திருத்தி கொண்டு மித்ரா கீழே வந்தாள். மித்ரா, இப்பதான் தாத்தா பாட்டி பேசினாங்கம்மா. விருந்துக்கு வர்றது எப்போன்னு கேக்குறாங்க. நான் என்னத்த சொல்ல, கல்யாணமாகி 15 நாளைக்கு மேல ஆகுது. இன்னும் இவன் ஹனிமூன் ட்ரிப் போறத பத்தியே யோசிக்கல. அத்தை அங்கலாய்க்க மித்ரா சின்ன வெட்கத்துடன் நகர்ந்தாள். அவளுக்கும் அந்த சிந்தனைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் அலுவலகத்தில் ஏதாவது சுமைகள் வந்து அவனை வேலைக்குள் மூழ்கடித்து கொண்டே இருந்தது. அறைக்கு சென்று குளித்து தயாராகி அரக்கு வண்ண சுடிதாரில் அவள் வரவும் அவள் பின்னாக தன் அறையில் இருந்து விஜி வரவும் சரியாக இருந்தது. மித்ரா, எனக்கு ஒரு சுக்கு டீ போட்டு கூட, தலை ரொம்ப வலிக்குது என்றான் டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தபடி. அவன் இப்போதுதான் எழுந்து வந்திருக்க மூத்தவனோ முற்றாய் அலுவலகம் செல்ல தயாராகி காலை உணவுக்கு டேபிளில் அமர்ந்திருந்தான். இப்ப எதுக்கு சுக்குமல்லி காஃபி? நைட் குடிச்சீங்களா? பட்டென்று மித்ரா கேட்க வெள்ளிய இட்லியை கையில் வைத்தபடி இருவரையும் மாறி மாறி பார்த்தான் சுரேந்தர். அப்பா, அம்மா, கீர்த்தி என்று அனைவரும் அமர்ந்திருக்க மித்ரா அத்தனை இயல்பாய் அவனை கேட்கவும் இப்போது விஜிக்கு சுள் என்ற கோபம் வந்தது. நீ சும்மா இருக்கியா? நான் குடிச்சு நீ பார்த்திருக்கியா? நீ கேட்கறத பார்த்தா இங்க எல்லாரும் என்ன குடிகாரன்லாம் முடிவு கட்டுவாங்க. ரொம்ப பேசுற மித்ரா நீ. அவன் எரிச்சலாய் சொல்ல சுரேந்தர் அமைதியாய் சாப்பாட்டில் கவனம் கொண்டு அமர்ந்திருந்தான். விஜய், கொஞ்சம் இந்த கோபத்தை மாத்திக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அட்வைஸ் எல்லாம் வேணாம் மித்ரா. காஃபி வேணும். நீ கன்றாவியாத்தான் போடுவ. ஆனா உன் புருஷன் மாதிரி ஆஹோ ஓஹோன்னு சொல்லிட்டு என்னால குடிக்க முடியாது. நல்லா இல்லாட்டி நல்லா இல்லதான் என்றான் சட்டமாக. அது சரி, சங்கவியை பண்ண வேண்டிய அதிகாரம் எல்லாம் என்ன பண்ணிட்டு? முனகியபடி உள்ளே போக அதுவரைக்கும் அமைதியாக இருந்த சுரேந்தர் தம்பியை கூர்மையாக பார்த்தான். விஜி, நீ இன்னையிலிருந்து ஆபீஸ் வர, கொஞ்சம் டீலிங்ஸை சார்ஜ் எடுக்கிற என்றான் அழுத்தமாக. முடியாது சுரேந்தர், எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் வருவேன். குழந்தையாய் அடம் பிடித்த தம்பியின் அருகில் வந்து அவனின் அடர்ந்த முடியை அழகாய் கலைத்து விட அந்த குரங்கன் வேகமாய் அதை சரி செய்து கொண்டான். புரிஞ்சுக்க, ஏகப்பட்ட இடத்துல விருந்துக்கு அழைப்பு வந்துட்டே இருக்கு. இன்னும் ஹனிமூன் ட்ரிப் கூட போகல. நீ வந்தாத்தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும் விஜி. நண்பனுக்கு நண்பனாய் சகோதரனுக்கும் மேலாய் நின்று வாஞ்சையாய் தலை தடவியவனை அன்பொழுக பார்த்தான். பெற்றவர்களும் ஏன் கூட பிறந்தவளும் கூட அவர்களை கண்கள் நிறைய பார்த்து கொண்டே இருந்தார்கள். தாய் உள்ளம் கண் நிறைந்து அமர்ந்திருந்தது. மனம் கோபுரத்தின் உச்சியில் கொலு வீற்ற கம்பீரத்தில் திளைத்தது. எதுக்குடா ஹனிமூன் ட்ரிப்? இங்க என்ன சும்மாவா இருக்க? விஜி அழுத்து கொள்வது போல் நடித்து கொண்டே நாக்கால் கன்னம் சுழட்டி கேட்க குப்பென்று சிவந்து போனான் சுரேந்தர். அதுவும் பெற்றவர்கள் முன்னிலையில்
தங்கையின் எதிரில் கேட்ட தமையனின் தலையில் ஓங்கி கொட்டு வைக்க அவனுக்கு நிஜமாகவே வலித்து விட்டது. எல்லாம் என்ன சொல்லணும், உன்னை தம்பி மாதிரி நடத்தாம நண்பன் மாதிரி நடத்தினதுக்கு இன்னும் நான் என்னென்ன கேவலமெல்லாம் படணுமோ. சரி, இன்னும் 1 மணி நேரத்துல நீ ஆபீஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான். இனிமேல் அண்ணன் தம்பிங்கிறத தவிர எந்த டீலிங்கும் கிடையாது நம்ம 2 பேத்துக்கும் நடுவுல. நீயும் மித்ராவை அண்ணின்னு கூப்பிட்டு பழகு, கோபமாய் சொல்லிவிட்டு அவன் நகர, அவனுடைய கோபத்திற்கு ஆயுள் எவ்வளவு என்று அவன் அறிந்தே இருந்ததால் சத்தமாக சிரித்து கொண்டான். 3 நாட்களாய் அழுது ஓய்ந்த சங்கவியை சமாதானம் செய்ய வழி தெரியாமல் தவித்தார் சந்திரன். அவள் மனம் அன்றைய நிகழ்வை எண்ணியும் அதன் பிறகு அவள் என்ன அழைத்தும் விஜி அலைபேசியை எடுக்காததும் மனதளவில் அவளை கீறி பார்த்தது. விஜி சரியான மூர்க்கன்பா. எப்பவும் விளைவுகளை பத்தி கவலைப்படாம அவன் எடுக்கிற முடிவுகளால அவமானமும் வேதனையும் அடையிறது நான் மட்டும்தான். நான் பேசுனது தப்பாவே இருந்தாலும் என்னை ஒரே அடியா தூக்கி எறிய என்ன இருக்கு? உனக்கு எப்பவும் மித்ரா முக்கியம்னு நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனை கோபமானதாப்பா? விசும்பி விசும்பி அழுதாள். சந்திரன் மனம் விட்டு போயிருந்தார். அவருக்கு எல்லாமே சங்கவிதான். மனைவி ரமா மறைந்த போதும் தனக்கென்ற அத்தனை ஆசா பாசங்களையும் ஒழித்து கொண்டுதான் அவர் வாழ்கின்றார் சங்கவிக்காக. விஜி பெரிய இடத்துக்கு வரவேண்டும் என்ற இவரின் ஆசை கூட சங்கவி எப்போதும் முதலாய் யாருக்கும் தாழ்த்து இல்லை என்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். தனக்கு ஏற்பட்டது போல் வெற்றி பெற்ற கூட்டத்திற்கு பின்னாக நின்று கைதட்டும் நிலை தன் மகளுக்கு வந்துவிடக் கூடாது என்று தவித்தார். அவரின் நீண்ட பங்களா வாசலில் கார் நிற்கும் சத்தம் கேட்டு நினைவு களைந்தார். விஜிதான். அவன் வருவான் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லைதான். லானில் அமர்ந்திருந்த சங்கவியின் எதிரில் போய் நின்றான். அவர்களே பேசி முடிவெடுக்கட்டும் என்று அமைதியாக அறைக்குள் இருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். தன் அருகில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தவள் அவனோடு பார்வை போரை விரும்பாமல் தரையை பார்த்தாள். சங்கவி என்றான் கனிவான குரலில். அவள் வினை ஆற்றாததால் அருகில் இருந்த நாற்காலியை நகர்த்தி போட்டு அமர்ந்து கொண்டான். விளையாட நாம சிறு பிள்ளை இல்லை சங்கவி என்றான் அலுப்பாக. யார் யார் கூட விளையாடுறா விஜி? உயிருக்கு மேல காதலிக்கிற என்னை விட உங்களுக்கு நான் மித்ராவை சொன்ன வார்த்தை பெருசா தெரியுது, அப்படித்தானே? கண்டிப்பா, நீயா இருந்தாலும் தப்புனா தப்புதான். அவன் எந்த சலனமும் இல்லாமல் சொல்ல நிஜமாகவே அதிர்ந்து போனாள். ஹே, நீ என்ன சமாதானப்படுத்த வந்தியா இல்ல சண்டை போட வந்தியா? 2க்குமே இல்ல. நீ எனக்கு முக்கியம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மத்த யாரும் எனக்கு முக்கியம் இல்லைங்கிறது இல்ல. இப்ப நான் வந்தது கூட உன் பேச்ச மறந்தில்ல. உன்னை என்னால மறக்க முடியல, அதனாலதான் என்றான் காதலாக. சந்திரன் அறையை விட்டு வெளியில் வந்தார். லானை நோக்கி அவர் வர சின்ன சங்கடம் விஜயை ஆட்கொண்டது. அன்றைய அலுவலக நிகழ்வுக்கு பிறகு இன்றுதான் அவரை மீண்டும் பார்க்கிறான். எழுந்து கொண்டான். கை உயர்த்தி இருக்கையில் அமர சொன்னார். எப்படி இருக்க விஜய்? நல்லா இருக்க அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் ஆபீஸ் பக்கமே வர்றதில்ல என்றான் தர்ம சங்கடமாய். வரலாம், ஆனா பழைய மரியாதை அங்க இருக்குமா என்ன? அந்த கேள்வியில் நிறைய வெறுமை ததும்பி வழிந்தது. உங்களுக்கான மரியாதை அங்க எப்பவும் இருக்கும் அங்கிள் என்றான் மனப்பூர்வமாக. நான் உங்க நல்லதுக்கு தான் சொன்ன விஜய். காலம் இப்படியே போயிடாது. சுரேந்தர் எங்க தூக்கி போட்டாலும் பிழைச்சுக்குவான், உங்க அப்பா மாதிரி. ஆனா நீங்க என்ன மாதிரி அப்பாவி. நானும் இப்படித்தான் கூட பிறந்தவங்களை நம்பி ஒதுங்கி நின்னதால அத்தனையும் இழந்தவன். 1000 திறமைகள் இருந்தாலும் கொஞ்சமாவது குறுக்கு புத்தி இல்லாட்டி நமக்கு 2வது இடம்தான் சாஸ்வதம். இப்போதும் அவர் வார்த்தைகளை மெருகேற்றி கொண்டிருக்க விஜய் நிதானமாய் அவரை நிமிர்ந்து பார்த்தான். நானும் முன்னேறணும்னு நீங்க சொன்னா நிச்சயம் நான் அதை ஏத்துக்கிறேன். உங்க பொண்ணுடைய வாழ்க்கையை என்னை நம்பி ஒப்படைக்க போறீங்க. நான் அதுக்கு தகுதியானவனாங்கிற உங்களுடைய பரிசீலனையை நான் நிச்சயம் ஏத்துக்கிறேன். என் அப்பாவுடைய சொத்து சுகங்களை கணக்கில் கொள்ளாம என்னை மட்டும், என் தகுதியை மட்டும் நீங்க யோசிக்கிறத நான் நிச்சயம் ஏத்துக்கிறேன். ஆனா அதே நேரம் நான் என் அண்ணனை முந்தணும்னு
நீங்க வச்சிருக்கிற கணக்க நான் ஏத்துக்க தயாரா இல்ல. நான் பிறப்பிலேயே அவனுக்கு முதல் இடத்தை தந்துட்டு ஒதுங்கி நின்னவன். என்னால அவனை போட்டியா மட்டுமில்ல, அவனுக்கு சமமா கூட பார்க்க முடியாது. அவனுடைய குணமும் அமைதியும் பொறுப்பும் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. எனக்கு கடவுள் தர்ற ஆக சிறந்த எல்லாத்தையும் நான் அவனுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணிடுவேன். ஏன்னா அவன் மேல எனக்கு அத்தனை அன்பு. பேச பேச அவனுடைய கண்கள் அவனுடைய கம்பீரத்தையும் மீறி பளபளத்தது. அந்த அன்பு பிரமிக்க வைத்தாலும் அது பேசுகிறவன் தன் மகளின் மனம் நிறைந்த நாயகன் என்பதைத்தான் சந்திரனால் ஏற்க முடியவில்லை. ஆனால் அவனுடைய வார்த்தைகளால் சங்கவி சூடாகி இருந்தாள். தன்னை சமாதானப்படுத்த வந்தான் என்று எதிர்பார்த்தால் அவன் இங்கே வந்து நின்று கொண்டு அண்ணனை பற்றி சிலாகித்து கொண்டிருக்கிறான். அப்போ மித்ராவும் உங்களுக்கு ஆக சிறந்தவ, அப்படித்தானே? அதனால அவளை உங்க அண்ணன் கையில ஒப்படைச்சிட்டு சிலாகிச்சு போய் நிக்கிறீங்க, சரிதானே? வார்த்தைகளுக்குள் பொடி வைத்து பேசினாள். அவனை பொடி பொடியாக்கும் என்று அறிந்தேதான் பேசினாள். ஆனால் அவன் சிரித்து கொண்டு நின்றான். எக்ஸாக்ட்லி ரைட். மித்ரா ஆக சிறந்த மனுஷிதான். அவ அழகுல மட்டுமில்ல, குணத்திலேயும் தேவதை. அவளுக்கு யாரையும் வலிக்க வைக்கவும் தெரியாது, வார்த்தைகளால் வெறுக்க வைக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவதையை எல்லா தகுதியும் உள்ள என் சுரேந்தர் கையில கொடுக்கணும்னு நான் எத்தனை ஆசைப்பட்டேன். என் தோழியே எனக்கு அண்ணியா வர்றது ஒரு விதமான புது அனுபவமா என்னை சந்தோஷப்பட வச்சது. அதை நான் ஏன் இல்லைன்னு மறுக்கணும்? விஜி, அங்கிள், நான் கிளம்புறேன். நான் முதல்ல ஆபீஸ் போறேன். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சு. இது கூட நீங்களோ என் அப்பாவோ சொன்னதுக்காக இல்ல. சுரேந்தர் சொன்னான். அவனுக்கு நிறைய விருந்து, ஃபங்க்ஷன், ஹனிமூன் ட்ரிப்னு பர்சனல் வேலைகள் நிறைய இருக்கிறதால அப்பாக்கு பக்கத்துல வந்து என்னை சும்மாவாவது நிக்க சொன்னான். அது அப்பாக்கு நிறைய மன தைரியத்தை தரும்னு அவன் சொன்னதாலத்தான் இந்த பயணம். சொல்லிவிட்டு அழகாய் சிரித்தான். அவன் எந்த சலனமும் இல்லாமல் விடை பெற்று கொண்டு நகர இவன் லேசில் சுரேந்தரை கடந்து வர மாட்டான் என்ற நிஜம் உரைத்தது. அதே நேரம் அந்த பணியை தான் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற குரோதம் மனசுக்குள் உழன்றது. விஜி இல்லாவிட்டால் சங்கவிக்கு வாழ்க்கை இல்லை. சுரேந்தர் நகராத வரைக்கும் விஜிக்கு முன்னேற்றம் இல்லை. மனசு விரும்பத்தகாத கணக்கெல்லாம் விரல் அசைவில் போடத் தொடங்கி இருந்தது. வெண்ணிற பட்டில் தன் முன் தேவதையாய் வந்து நின்றவளை கண் இமைக்காமல் பார்த்தான். அது தூய்மையான வெண்மையும் அல்லாத ஒருவித ஹாஃப் ஒயிட்டில் சின்னதாய் பிங்க் வண்ண ஜரிகை ஓடிய புடவை. அதற்கு ஏற்ப அத்தனையும் வெள்ளை கல் நகைகள். லேசான பெருமூச்சு வந்தது. அதை சரியாய் இனம் கண்டவள் குறும்பாய் சிரித்தாள். என்ன பெருமூச்சு? ஏதோ பசியில கிடக்கிறவன் மாதிரி. அதுதான் நாள் தவறாம நடக்குதே. மனைவியின் கேலியை புரிந்தவன் இன்னும் ஆழமாய் பார்த்தான். ஒரு ஆணின் பார்வை எப்பவும் அப்படித்தான் இருக்கணுமா மித்ரா? ஒரு பெண்ணின் கேலி எப்பவும் அதைத்தான் ஞாபகப்படுத்தணுமா சுரேந்தர்? அடேங்கப்பா, நல்லாதான் பேசுற. முதல்ல நீ விஜி கூட இங்க வந்தப்பெல்லாம் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததில்லையே. இப்ப என்ன இத்தனை வாய் எப்படி வந்துச்சு? அவன் மெல்ல அவளை நோக்கி நகர, சரண்டர், இதுக்கு மேல எனக்கு மேக்கப் போட நேரம் இல்ல. கீழே உங்க மாமா ஃபேமிலி வந்திருக்கிறதா இப்பதான் கீர்த்தி ஃபோன் பண்ணி சொன்னா. நாம தாமதிச்சு கீழே போனா அதுவும் பெரிய இஷ்யூ ஆகும். நான் முதல்ல போறேன், நீங்க 5 நிமிஷம் கழிச்சு வந்தா போதும். அவள் ஆர்டர் போட புரியாமல் பார்த்தான். அது எதுக்காம்? திருஷ்டி பட்டுடுமாக்கும்? கேலி செய்தான். அப்படி இல்ல, அவங்க கொஞ்சம் வம்பு பேசுற ஆள் மாதிரி இருக்கு. நீங்க என் முந்தானையை பிடிச்சிட்டு சுத்துறதா நினைச்சிடக் கூடாது பாருங்க. அவள் சொல்லியபடி முந்தானையை இழுத்து கொண்டு நடக்க அந்த செயல் அவனை மனம் விட்டு சிரிக்க வைத்தது. ஆனாலும் அவள் சொல்லியபடி 10 நிமிடம் கழித்துத்தான் கீழே இறங்கி வந்தான். வாசுகி சின்ன பெருமூச்சுடன் பார்த்து கொண்டிருந்தாள் மித்ராவை. தேய்த்து வைத்த தங்க விளக்கு போல் இருந்தாள். கீர்த்தி இதில் கால்வாசி கூட இல்லை. பையன்கள் இருவரும் தாமோதர் போல அழகிலும் கம்பீரத்திலும் நிறைந்திருக்க, கீர்த்தி மட்டும் அம்மா அகல்யா போல் கொஞ்சம் மட்டு ரகம்தான். கண்களை பிரித்து கொண்டு சிநேகமாய் சிரித்தாள். வாங்க ஆன்டி. புன்னகை பூத்தாள்.
எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. நானும் அவங்களும் மதுரை கிளம்பிட்டு இருக்கோம், பாட்டி வீட்டுக்கு விருந்துக்கு. நல்லது, போயிட்டு வாங்க. பின்னால் வந்து சேர்ந்த சுரேந்தர் சம்பிரதாயமாய் பேசிவிட்டு காரை நோக்கி நகர்ந்தான். கார்லயேவா போக போறீங்க? இல்லத்த, ஏர்போர்ட் போயிட்டு வண்டியை அனுப்பிடுவோம். 2 நாள் இருக்கிற ஐடியால போறோம். தெரியல சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சிரித்தாள். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மாமா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடு. வேண்டுதல் இருக்கு. கண்டிப்பா அத்தை. அப்பாவிடம் அலைபேசியில் தகவல் சொல்லிக்கொண்டு வெளியில் வர பூபதியும் பிரபாகரும் அப்போதுதான் உள்ளே நுழைந்தார்கள். பிரபாகரின் கண்கள் கண்ணியமில்லாமல் அவளை தேண்டி கடந்தது. சுரேந்தர் கவனிப்பதற்குள் பார்வையை திருப்பிக் கொண்டான். அவர்களிடமும் சொல்லிக்கொண்டு காருக்கு வந்தார்கள். கணேசன் வண்டியை இயக்க பின்னால் அமர்ந்து கொண்டார்கள் இருவரும். மித்ராவின் முகம் தீவிர சிந்தனையில் மூழ்கி கிடந்தது. மித்ரா என்றான் சன்னமான குரலில். என்னங்க? என்ன திடீர் யோசனை? இவ்வளவு நேரம் நல்லாத்தான் இருந்த? இல்ல, இந்த பிரபாகர கீர்த்தி லவ் பண்றாளா? ஏன் இந்த திடீர் ஆராய்ச்சி என்றான் சீற்றில் சரியாய் சாய்ந்து கொண்டு. ஒருவேளை லவ் இல்ல, சாதாரண அத்தை பையன் மாமா பொண்ணுங்கிற அன்புதான்னா நாம கீர்த்திக்கு வேற ஆப்ஷன் யோசிக்கலாம் இல்ல? அவள் தடாலடியாய் கேட்க நிஜமாகவே அவன் அதிர்ந்து போய்தான் நின்றான். ஆனால் வீட்டிலோ பேச்சு வேறு விதமாய் போய்கொண்டிருந்தது. அகல்யா, நான் கேட்டா தப்பா யோசிக்க மாட்டில்ல? என்ன அண்ணி, முதலா சுரேந்தர் கூட வெளியில போறா. ஆனா அவ கட்டிட்டு போற புடவைய பார்க்க மனசுக்கு நறுக்குன்னு இருக்கு. நீ கவனிக்கலையா? வாசுகி கேட்க அகல்யா யோசித்து பார்த்து புருவம் நெளித்தாள். வெள்ளை புடவை பக்கத்துல போய் உத்து பார்த்தாதான் அதுல சின்னதா பிங்க் கலர் ஜரிகை தெரியுது. நாகரீகம்ங்கிற பேர்ல இதுங்க அடிக்கிற கூத்து ஆண்டவனுக்கே அடுக்காது. நீ கொஞ்சம் இதெல்லாம் கவனிக்கணும். ஆரம்பத்திலேயே கவனிக்க தவறுனா பின்னாள்ல ரொம்ப வேதனை தான். வாசுகி முகம் நொடிக்க கொஞ்சம் குழப்பமாக அமர்ந்திருந்தாள் அகல்யா. வெள்ளை புடவை என்று அண்ணி சொன்னது அவளுக்கு ஏனோ பெரிய அபசகுனமாய் எண்ணி எண்ணி குழம்ப வைத்தது. ஆரத்தி சுற்றி பூசணி உடைத்து திருஷ்டி கழித்து ராஜசேகரும் ராதா பாட்டியும் ஆர்ப்பாட்டம் செய்து ஓய்ந்தார்கள். அந்த மல்லிகை பந்தல் வீடு சுரேந்தருக்கு அவ்வளவு பிடித்தது. முற்றத்தில் விழுந்து கிடக்கும் வெளிச்ச சிதறல்களை கைகளில் அள்ளி விளையாடிக் கொள்ள துடித்தான். எந்த பந்தாவும் இல்லாமல் தரையில் உட்கார்ந்து கிடந்த மாப்பிள்ளையை பெருமை பிடி கொள்ளாமல் பார்த்தார்கள் தாத்தாவும் பாட்டியும். ஐயோ மாப்பிள, இப்படி நாற்காலியில் உட்காருங்க. பதறி போய் நாற்காலியை நகர்த்தி போட அவன் சிரித்து கொண்டே அதை ஒதுக்கி வைத்தான். பாட்டி, இந்த தூண்ல சாஞ்சு கால் நீட்டி உட்கார்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம்பி வலையில சிக்கி விழற வெயில் தங்க காசு தரையில கிடக்கிற மாதிரி செதறி கிடக்கு. காத்துல ஆடுற மல்லிக்கொடி வாசல்ல பூக்களை மாலை தொடுக்கிற பொண்ணோட கை மாதிரி தோணுது. சிவப்பு பூவோடு நிக்கிற கல்யாண முருங்கை வனத்துக்கு கம்பீரம் தர்ற சிங்கம் மாதிரி வாசல் நிக்குது. முழங்காலை கட்டிக்கொண்டு தூணில் சாய்ந்தபடி அவன் லயிப்பாய் பேச அவனுடைய கைகளை கட்டிக்கொண்டு வலத்தோளில் முகம் பொதித்து அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் மித்ரா. சுரேந்தர் திடுக்கிட்டு போய் லஜ்ஜையாய் மனைவியின் முகம் பார்த்தான். அவள் கண்களை மூடி லயித்திருக்க எதிரில் அமர்ந்திருந்த பெரியவர்கள் இருவரும் கண்களில் ஆனந்தம் தவழ இவர்களை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார்கள். மித்ரா, எழுந்திரு. என்னதிது தாத்தா பாட்டி முன்னாடி? அவன் கூச்சமாய் அவள் காதுகளுக்குள் கிசுகிசுத்தான். அவள் முகம் உயர்த்தி குறும்பாய் அவனை பார்த்தாள். அந்த மரியாதையெல்லாம் அப்பா அம்மா தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா தாத்தா பாட்டி அப்படி இல்ல. அதுவும் என் தாத்தா பாட்டிக்கு நான் இப்படியெல்லாம் உங்க கூட இருக்கிறத பார்த்தாதான் ஒரு கவளம் சோறு உள்ள அதிகமா இறங்கும். இல்லையா பாட்டி? அவள் குறும்பாய் பார்த்து கேட்டு சிரிக்க தன் பேத்தியின் கண் நிறைந்த வாழ்வை பார்த்து அந்த இரு ஜீவன்களும் நிக்குறுகி நின்றார்கள். அந்த காட்சியில் கண்ணனும் ராதையும் போல் அவர்களுடைய தோற்றம் அவர்களுக்குள் முழுமையாய் வியாபிக்க கண்கள் பனித்து போனது ஆனந்தத்தில். அட லூசே, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா என்ன?
நாம இப்படி இருக்கிறத பார்த்தா தாத்தா பாட்டிக்கும் மூட் ஸ்பாயில் ஆகும்ல. அப்புறம் அவங்களும் ஏதாவது லவ் இதுல போய் நின்னுக்கிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். அவன் தானும் சளைத்தவன் இல்லை என்று குறும்பாட அங்கே சந்தோஷம் உச்சத்தில் பூத்து குலுங்கியது. மாடியில் இருந்த அறை விசாலமாக இருந்தது. ரெட் ஆக்சைடில் தரை பளபளத்து கிடந்தது. மிக மிக பெரிய ஜன்னல்கள், ஆளை மயக்கும் தேக்கு மரக்கட்டில் வேலைப்பாடுகளுடன். பாட்டி பார்த்து பார்த்து மித்ராவை அலங்கரிக்க பேத்தி விழுந்து விழுந்து சிரித்தாள். பாட்டி, இப்ப என்ன இங்க முதலிரவா நடக்கப் போகுது? இதெல்லாம் ஆயாச்சு எப்பவோ. அலங்காரம் செய்த ஜடை குஞ்சத்தை கைகளில் சுழற்றியபடி சொன்ன பேத்தியின் முகம் நிமிர்த்தி பார்த்தாள். எத்தனை இரவு ஆகியிருந்தா என்ன? இந்த வீடும் அந்த கட்டிலும் அவ்வளவு ராசியானது. என் பேத்தி வயிற்றுல ஜனிக்கிற சிசு இங்க இருந்து உருவானா அது அவ்வளவு அம்சமாவும் அதிர்ஷ்டமாவும் இருக்கும். ராதாவின் குரல் நிகழ்ந்து கிடக்க மித்ரா தன்னை மறந்து பாட்டியை நிகழ்வாய் கட்டிக்கொண்டாள். 4 தலைமுறையை தழைக்க வச்ச ராஜ கட்டில். உனக்கும் அந்த மதுரை மீனாட்சியே வந்து பிறக்கிற மாதிரி சௌபாகியமா குழந்தை பிறக்கும். அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. மூத்தவளின் வாழ்த்தில் இளையவள் கண்கள் பனித்துத்தான் போனது. விசாலமாய் ஜன்னலை விரித்து வைத்து உள்ளே விழுந்த நட்சத்திர வெளிச்சத்தை கண்களால் ரசித்து கொண்டு கட்டிலில் படுத்து கிடந்தான். ஏசி இல்லாமலே இனிக்க வைத்த தென்றலை, அதன் ரம்யத்தை உடம்பு ரசித்து கொண்டிருக்க கண்கள் மூடிக்கொண்டு கட்டிலில் கிடந்தான். பூ வாசம் சொன்ன நாசியை தேய்த்து கொண்டு கண் திறந்தவன் ஆச்சரியத்தில் விழி விரித்தான். ஹே மித்ரா, இதென்ன இத்தனை அலங்காரம், நகைகள்? இதெல்லாம் ஒன்னொன்னா கழட்டுறதுக்குள்ளேயே விடிஞ்சிடும் போல இருக்கே. பேசியபடி அவளை இழுத்து தன்னோடு சேர்த்தான். எல்லாம் பாட்டி ஏற்பாடு. ஏனாம்? நக்கலாய் கேட்டான். பாட்டி சொன்ன காரணத்தை அவன் காதில் சொல்ல அவன் குரல் எடுத்து சிரித்தான். இப்ப எதுக்கு இத காதுல சொன்ன? நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம். அப்போ யாருக்கு கேட்க கூடாதுன்னு இப்ப ரகசியம் பேசுன? அவன் கேட்க அவளும் அதானே என்று தன் அறிவை நொந்து கொண்டு சிரித்தாள். நீயே இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனையோ இருக்கு. இதுல உனக்கு இப்போ குழந்தையை சுமக்கிறது தான் முக்கியமா? அவங்களையெல்லாம் கண்டுக்கவே கூடாது மித்ரா. அவன் விளக்கை அணைத்தான். நிலா வெளிச்சம் அறை முழுக்க நிரம்பி கிடந்தது. அந்த அழகில் அவன் கண்களுக்கு அவள் பேரழகியாய் தெரிந்தாள். நேரம் கரைந்து கரைந்து இருட்டு ஒழுகி கொண்டிருந்தது. இன்று ஏனோ விட்டு விலக மனம் இல்லாமல் கிடந்தான். அவனுடைய இந்த நிலை கொஞ்சம் புதுசுதான் அவளுக்கு. என்னாச்சு சுரேந்தர் என்றாள் கொஞ்சம் கவலையாக. இதுவல்ல அவன். முதல் நாளிலேயே அத்தனை பக்குவமாய் அவளோடு கழித்தவன் இன்று ஏன் நிதானம் தவறுகிறான்? புரியத்தான் இல்லை அவனுக்குமே. அதிகாலை லேசாய் கண் அயர்ந்த வேளை அலைபேசி சிணுங்கியது. அதிகாலை அழைப்பென்றாலே நிச்சயம் ஏதாவது பதட்ட செய்தியை தாங்கி வரும் என்ற கணிப்பு பொய்த்து போகவில்லை. அவர்களுடைய முகலைவாக்கம் சைட்டில் இருந்து கான்ட்ராக்டர் அழைத்திருந்தார். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டும் வேலை நடந்து கொண்டிருந்தது அங்கே. 10 தளங்களில் 50,000 சதுர அடியில். சொல்லுங்க மூர்த்தி சார் என்றான் மார்பில் கிடந்தவளின் தலை கோதியபடி. அவளும் விழித்துத்தான் விட்டாள். ஆனாலும் விலக மனம் இல்லாமல் கிடந்தாள். சார், இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். காங்கிரீட் போட்ட 7th ஃப்ளோர் விரிசல் விட்டு ஒரு பக்கம் சரிய, அத்தோடு சேர்ந்து பில்டிங்கே ஒரு பக்கம் சரிஞ்சு நிக்குது சார். அந்த அதிகாலையில் வந்த முதல் செய்தி அத்தனை உகப்பானதா இல்லை. பதறிப்போ எழுந்து நிற்க மித்ராவும் கொஞ்சம் கவலையாக அவனை பார்த்தாள். என்ன சொல்றீங்க மூர்த்தி? ஸ்பாட்ல யார் இருக்கா? யாரும் இல்ல சார். அப்பாக்கு விஜய் சாருக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு பண்ணினேன். மூர்த்திக்கு அவன் மதுரை வந்திருக்கும் செய்தி தெரிந்திருக்க நியாயம் இல்லை. நீங்க பாத்துக்கங்க, இன்ஜினியரை உடனடியா ஃபோன் பண்ணி வர சொல்லி அடுத்து என்ன செய்யறதுன்னு கேளுங்க. நிலைமையை சரி செய்ய எத்தனை வேலையாள்களை வேணா அமர்த்திட்டு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. நான் விஜயை உடனே வர சொல்றேன். நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்துட பாக்குறேன். மதுரையில இருக்கேன் இப்போ. மேலும் அவனுக்கு சில அறிவுரைகளை வழங்கிவிட்டு எழுந்து நின்றவனை கொஞ்சம் கவலையாக பார்த்தாள். என்னாச்சு சுரேந்தர்? கிளம்பணுமா? அதுவும் இப்பவே வா?
அவளுடைய குரலில் கவலை ததும்பி வழிந்தது. ஆமா, ஆனா நான் மட்டும்தான் மித்ரா, நீ அவசரமா கிளம்ப வேண்டாம். ஆனா அது எப்படி? இங்க விருந்துக்கு வந்திருக்கோம் சுரேந்தர், அதுவும் முதன் முறையா சேர்ந்து வந்திருக்கோம். என்னை தனியா விட்டுட்டு போகணும்னு சொன்னவளின் கண்களில் ஏனோ இனம் தெரியாத அச்சத்தை உணர்ந்தான். மித்ரா, இதென்ன சின்ன குழந்தை மாதிரி? அவள் தலையை மெல்ல கோதி தந்தான். இப்ப போயே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க மித்ரா. அப்பா ஏற்கனவே பிபி பேஷண்ட். இந்த மாதிரி சூழ்நிலையில அவரால இயல்பா இருக்க முடியாது. விஜிக்கு அத்தனை அனுபவம் இல்ல இந்த மாதிரி நிகழ்வுகள்ல. அவன் பேசிக்கொண்டே தயாராக ஏனோ மித்ராவின் இதயம் இயல்பை தாண்டி எகிறிக் கொண்டிருந்தது. படபடப்பில் கண்கள் நீரை உகுக்க காத்து கொண்டிருந்தது. அப்ப நானும் வரேன் சுரேந்தர். அது நியாயமில்ல மித்ரா. தாத்தா பாட்டி பாவம், ஆசையா நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. 2 நாள் இருந்துட்டு நீ கிளம்பி வா, நான் ஃப்ளைட் டிக்கெட் அனுப்புறேன். அவன் சொல்லிக்கொண்டே உடை மாற்றத் தொடங்கி இருந்தான். அவன் ஒவ்வொன்றா எடுத்து வைக்க வைக்க அவள் உயிர் துடிக்க ஆரம்பித்தது. பேய் அறைந்தது போல் நின்றவளின் அருகில் வந்து மென்மையாய் அவளுடைய கன்னத்தை தட்டினான். அதற்கே காத்திருந்தவள் போல் அவன் மார்பில் முகம் பொதித்து விசும்ப ஆரம்பித்தாள். அவன் நெகிழ்ந்து போய் அவள் தலை கோதினான். ஐயோ மித்ரா, இது என்ன சின்ன குழந்தை மாதிரி? நீ இப்படி அழுதா எனக்கு எப்படி எங்கிருந்து நகர முடியும்? அவள் முகவாயை பற்றி நிமிர்த்தி அன்பாய் கேட்டான். எனக்கு உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது சுரேந்தர். அவள் சொல்லிக்கொண்டு அழ அவன் பெருங்குரலில் சிரித்தான். அம்மாடி, பொண்ணா பிறக்கிறது எத்தனை வரம்! இல்ல, உன்னை பெத்தவங்களை பிரிஞ்சு வந்தப்ப கூட நீ எப்படி அழுதியான்னு எனக்கு தெரியல. மித்ரா, இந்த அன்பு போதும் எனக்கு. இனி என்ன வேணும் உலகத்துல? ஜஸ்ட் 2 டேஸா தாத்தா பாட்டிங்க கூட இரு. நான் டிக்கெட் அனுப்புறேன். இப்ப சொல்லிக்க நேரம் இல்ல. காலையில தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிடு. வரட்டுமா? அவள் கண்களை பார்த்து விடை கேட்டான். அரை மனதாய் அவள் தலையசைத்தாள். மெல்ல அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு சில அடிகள் நடந்தவன் என்ன நினைத்தானோ, அல்லது தன் முதுகில் ஊறும் அவள் பார்வையில் தகித்தானோ, திரும்பி வந்தவன் அவளை இழுத்து ஆழ்ந்த தன் இறுதி முத்தத்தை பதித்துவிட்டு அவள் கண்களை விட்டு மறைந்தான். அவளை விட்டும். வழியிலேயே விஜிக்கு கால் செய்து தகவலை சொல்லிவிட்டான். அப்பாவிடம் உடனடியாக சொல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி கேட்டுக்கொண்டான். ஃப்ளைட் பிடித்து சென்னை வந்து அங்கிருந்து நேராய் சைட்டில் போய் நின்றான். இளம் வெயில் முகத்தில் அரைந்தது. அவனுக்கு முன்னதாகவே விஜய் அங்கு வந்து சேர்ந்திருந்தான். சாய்ந்து கிடந்த கட்டிடம் முழுதும் சரிந்து விடாமல் இருக்க அங்கே பெரும் மராமத்து நடந்து கொண்டிருந்தது. இவனை பார்த்ததும் விஜயும் மூர்த்தியும் ஓடி வந்தார்கள். கான்ட்ராக்டரும் அங்கு வந்து சேர்ந்திருந்தார். விஜய், எப்படி இருக்குடா நிலைமை? இருக்கு, ஆனா சரி செஞ்சு பில்டிங்கை எழுப்பலாம்னு இன்ஜினியர் சொல்றாரு. அது அவ்வளவு பாதுகாப்பானதா? சொல்ல தெரியல. ஆனா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். சொன்ன மூர்த்தியை கூர்ந்து பார்த்தான். சோ, ஏமாத்தலாம்னு சொல்றீங்க, அப்படித்தானே என்றான் கோபமாக. இல்ல சார், இப்ப நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. பில்டிங்கை கொலாப்ஸ் பண்ணா நமக்கு எக்கச்சக்க பண நஷ்டம் வரும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி செய்தா உயிர் நஷ்டம் வருமே. ஆனா இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை வராது சார். எப்ப வந்தாலும் நஷ்டம்தான். அதுவும் நம்மால வர வேண்டாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் டேமேஜ் இருக்கோ அது வரைக்குமான பகுதியை மேப்பிங் பண்ணிட்டு அதை கிரேன் வச்சு தூக்குங்க. அந்த பகுதியை மட்டும் ரீபில்ட் பண்ணுங்க. சார், 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல வரும். நமக்கு நிறைய நஷ்டம் வரும்னு பாக்குறேன். மூர்த்தி இழுக்க அவரை எரித்து விடுவது போல் பார்த்தான். டோ வாட் ஐ சே, நஷ்டத்தை பத்தி பேசாதீங்க. லாபத்தை நாம தானே அனுபவிச்சோம், அப்போ நஷ்டத்தையும் நாம தான் அனுபவிக்கணும். அவன் கராராய் சொல்ல அவர் அங்கிருந்து நகர்ந்தார். இப்போது பிரச்சனை லேசானது போல் இருந்தது விஜிக்கு. அண்ணனை நிமிர்ந்து பார்த்தான். அவன் அணிந்திருந்த கூலிங் கிளாஸை மீறி அவனுடைய கண்களில் களைப்பு மிகுந்திருந்தது. ரொம்ப அலைச்சலா சுரேந்தர்? அக்கறையாய் கேட்டான். அப்படியெல்லாம் இல்ல, இதெல்லாம் நாம பார்த்துதானே ஆகணும். ஆனா கிளம்பும்போது அவ ரொம்ப அழுதாடா, அதான் என்னவோ பண்ணுது என்றான் சன்னமாய் சிரித்து. என்னது, மித்ரா அழுதாளா? இத நான் நம்பணுமா? அவ கடப்பாறையை முழுங்கிட்டு கஷாயம் குடிக்கிற அம்மணி. என்னவாம், அம்மாவால காதல் கண்ணாளனை ஒரு நாள் பார்க்காம இருக்க முடியாதாமா?
அது சரி, நீ ஏன்டா அவளை விட்டுட்டு வந்த? கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது தானே? அந்த நேரத்துல அவளை கிளப்பிட்டு வர்றது அவ்வளவு சீக்கிரம் ஆகிற வேலையாடா? தவிர தாத்தா பாட்டிக்கு நான் வந்தது கூட தெரியாது. இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிளம்புற பிளான்ல அவங்க இருந்தாங்க. நான் போய் இப்பவே கிளம்புறேன்னு எப்படி சொல்ல? அதான் 2 நாள்ல அவளுக்கு டிக்கெட் அனுப்புறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் சொல்ல சமாதானமாய் விஜி தலையசைத்தான். அப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு சுரேந்தர், நான் பாத்துக்கிறேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு. விஜி சொல்லியபடி கார் சாவியை தர சுரேந்தர் ஆமோதிப்பாய் தலையசைத்தபடி வாங்கி கொண்டான். அருகில் இருந்த தம்பியை ஆழ்ந்து பார்த்தான். அந்த பார்வை. விஜி சைட்டை நோக்கி நகர்ந்தான். சுரேந்தர் சாய்ந்த கட்டிடத்தை ஒரு நொடி உற்று பார்த்து சின்னதாய் பெருமூச்செறிந்துவிட்டு திரும்பி 2 நகர லிப்டுக்காக ஏற்றி கட்டியிருந்த மரத்தூக்கி கயிறு அருந்து 7வது தளத்தில் இருந்து இறங்கி சுரேந்தர் மீது நசுக்கி அழுத்த, மித்ரா! அந்த பிரதேசமே அவனுடைய அலறலில் ஸ்தம்பித்து ஒடுங்கியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.